வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நான் ஒரு 2 ட்ரேட் எடுத்து ஒரு 2000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை பார்க்கலாம் வாங்க. இது நிஃப்டி 50 1 hour டைம் ஃப்ரேம். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகி கீழே போனாங்க. கீழே போனால் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆவாங்கன்னு தெரியும். அதனால நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. இதோட எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரவிட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம். இதுக்கு கீழே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சதும் நம்ம இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிட்டோம். நம்ம லாஸ் அக்செப்ட் 2000 லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டோம். நான் ஏன் 2000 லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 200 குவான்டிட்டிஸ் போயிட்டு இருந்தேன். அதனோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே இருந்தனால என்னால் போட முடிஞ்சு. லாஸ் ஆனதும் இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிட்டேன். நான் மறுபடியும் அடுத்த ட்ரேடுக்கு பிளான் பண்ணேன். அடுத்த ட்ரேடுக்கு என்னோட பிளான் என்னவா இருந்ததுன்னா, எப்பயுமே இது ஒரு ரூல் இருக்குங்க. நீங்கள் மொதல் ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் ட்ரேட் உங்களுக்கு செட்டப் அமைஞ்சா, ரிவெஞ்ச் ட்ரேட் மாதிரி இல்லை, செகண்ட் ட்ரேட் உங்களுக்கு செட்டப் அமைஞ்சுதுன்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு மட்டும் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வெளில வந்துடணும். அடுத்து மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிட்டு இது 23,500ஓட கால் ஆப்ஷன் ஷார்ட்டு. என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 300 குவான்டிட்டிஸ் நிஃப்டியில். ஏன் அப்படி நம்ம 300 குவான்டிட்டிஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டியில் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம வேணும்னா குயிக்காக ஜட்ஜ் பண்ணி ட்ரேட்லேருந்து வெளில வந்துட முடியும். அதாவது பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டக்குன்னு இருக்கும். பட் ஆனால் நிஃப்டியில் உங்களுக்கு பொறுமையாக தான் ஏறும். 10 ருபீஸ் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு டைம் எடுத்துக்கும். நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த க்ரீன் க்ளோஸ் வச்சதுமே இந்த இடத்துல ஒரு 100 குவான்டிட்டிஸ்க்கு என்ட்ரி எடுத்துட்டேன். என்னோட ஓவரால் என்ட்ரி வந்து 300 குவான்டிட்டிஸ். நான் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ட்ரேட் எனக்கு எகென்ஸ்டாக போகும்போது சம்டைம்ஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அதனால் என்ன பண்ணேன், இங்கே ஒரு 100 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னொரு 100 குவான்டிட்டிஸ் நான் எங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கே வந்து இப்போ கூட நான் ஆட் பண்ணல, திரும்ப இங்கே வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுக்கும்போது ஒரு 217 அப்படிங்கிற ரேஞ்சில் நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணேன். ஸோ எனக்கு 300 குவான்டிட்டிஸ் இருக்கிறனால ஒரு கம்மி மூவ் இருந்தாலே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி எனக்கு 300 குவான்டிட்டிஸ் இருந்ததுனால நான் ஒரு 240K செல் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 240க்கு வரும்போது எனக்கு இங்கே ஒரு 4000 ப்ராஃபிட் வந்தது. அதில் நம்ம ஆல்ரெடி பண்ண 2000 ரெக்கவரும் பண்ணிட்டோம். இங்கே நம்ம ஒரு 2000 ப்ராஃபிட்டும் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணணும். நான் இன்னைக்கு 200 to 300 குவான்டிட்டிஸ் போடுவேன் அப்படின்னு மார்க்கெட்டில் வரும்போதே டிசைட் பண்ணிட்டு வரதுனால என்னால் இந்த ட்ரேடை ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இந்த இடத்துல எனக்கு இந்த ட்ரேட் போயிட்டு இருக்கும்போது இந்த விக்கு கீழே போனப்போ ஆல்ரெடி எடுத்த 200 குவான்டிட்டிஸ்க்கு எனக்கு எவ்வளோ லாஸ் காமிச்சுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 லாஸ் காமிச்சுது. அதாவது ப்ரீவியஸ் 2000 அது இல்லாமல் இங்கே மைனஸ் ஒரு 3000 காமிச்சிட்டு இருக்கப்போ ஓவராலாக எனக்கு மைனஸ் 5000 காட்டுது. ஸோ அதெல்லாம் பார்த்து பயப்படாமல் கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோல்ட் பண்ணுற சைக்காலஜி வளர்த்துக்கணும். இப்படி வளர்த்துக்கிறதுனால ரிவர்ஸ் ஆகும்போது கன்ஃபர்மேஷன் எடுத்து இங்கே ஒரு 100 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணேன். நான் கரெக்டாக லாஸ் ரெக்கவர் ஆகும்போதே இங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வச்சிருந்தா நமக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம ராங்கான சைக்காலஜி பில்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லாஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட மைண்ட் செட் அஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லாஸை ரெக்கவர் பண்ண முடிஞ்சால் ரெக்கவர் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடணும். இல்லை ரெக்கவரிக்கு மேலே கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கிடைச்சா கூட எக்ஸிட் ஆகிடணும். நான் அப்படி தான் ஹோல்ட் பண்ணி எக்ஸிட் ஆனேன். வாங்க இப்போ இதோட ஆர்டர் வேல்யூ பார்க்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ட்ரேடு. ஒரு 15 மினிட்ஸ் ஹோல்டிங் டைமில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். கேண்டில் க்ளோஸ் வச்சதும் என்னோட என்ட்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 154. என்னோட எக்ஸிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 133. ஸோ என்னோட லாஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த 200 குவான்டிட்டிஸ்க்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ்குள்ள தான் லாஸ். ஸோ 10 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆனதுமே நான் இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிட்டேன். அடுத்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் 234க்கு என்ட்ரி, இது எப்போ 1041க்கு நான் என்ட்ரி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணேன். எனக்கு ஒரு 4000 ப்ராஃபிட் டீசெண்டாக வந்ததும் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆவரேஜிங் உங்களுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து உங்களோட ரிஸ்க்கை உங்களால் டிஃபைன் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிறதா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ட்ரேடில் நான் ஒரு 300 குவான்டிட்டிஸ் 225 ருபீஸ்க்கு வாங்கி 240 கிட்ட வித்துட்டேன். இதில் எனக்கு ஒரு 4K ப்ராஃபிட் கிடச்சிது. நம்ம ப்ரீவியஸாக பண்ண லாஸை ரெக்கவர் பண்ணி நம்ம இன்னைக்கு டேவை க்ரீனில் முடிச்சிட்டோம். என்றைக்குமே ஒரு லாஸ் ஆகி நீங்கள் ஒரு ரெக்கவர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேடை அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. நான் உங்கள் கண்ணன்.